வெல்கம் பேக் டு அவர் ஜிஆர்எம் கிங்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரோப்ளாக்ஸ் தீம் பார்க் டைகூன் 2 பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். நம்மளோட பேஸை அதாவது நம்ம தீம் பார்க்கை செம்மையை பில்டு பண்ணியிருக்கோம், போய் பார்ப்போம். போன வீடியோவில் நம்ம பிக்கஸ்ட்டு கேன்டீனை பில்டு பண்ணோம். சரியா, இப்போது இங்கே ஃபவுண்டைன் வச்சுருக்கோம் என்ட்ரன்ஸில். அதுக்கடுத்து கீழே பிளாட்ஃபார்ம் நம்ம மாற்றிருப்போம், ஏன்னா மொத்த பிளாட்ஃபார்ம் கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கடுத்து இந்த இடத்துக்கு மேலே உட்கார்றதுக்கு இது ஒரு ரைடு, அதுக்கடுத்து இதுவும் ஒரு ரைடு, புது ரைடு வேறு இது அதெல்லாம் சேர்த்து ஓகே நல்லாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஒரு ரோலர் கோஸ்டர் நம்ம வச்சுருக்கோம், செம்மையான இது. வேறு முக்கியமாக ரெஸ்ட் ரூம் வச்சுருக்கோம், ஏன்னா தீம் பார்க்கில் ரெஸ்ட் ரூம் இல்லாமல் எப்படி, அதனால் இந்த இடத்துல ரெஸ்ட் ரூம் வச்சுருக்கோம் இங்கே கேர்ள்ஸுக்கு பாய்ஸுக்குன்னு. சரியா, அதுக்கடுத்து மேலே வந்து சன்ரைஸு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இந்த ஏரியா. சத்தியமாக சொல்கிறேன், இந்த கீழே இருக்க பிளாட்ஃபார்ம்லாம் மொத்தத்தையும் எடுத்துகிட்டு மாற்றணுங்க, கஷ்டமாக இருந்துச்சு. ஆனாலும் அது அசிங்கமாக இருக்குன்னு மாற்றிட்டேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு கேஸ்டில், அதாவது ஒரு கோட்டை, அதை தான் நம்ம பில்டு பண்ண போகிறோம். சரியா, ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து சிமெண்ட், கேஸ்டில்னாலே சிமெண்ட் அதே மாதிரி தான் பண்ணுவாங்க, அதனால் நம்ம அப்படியே ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு குட்டி குட்டி வால்ஸாக போடணும், அதை ஃபஸ்ட்டு போடுவோம். இந்த இடம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். 1 2 3 ஐ திங்க் நம்ம என்ட்ரன்ஸ்க்கும் கொஞ்சம் இடம் வேணும், அதனால் வச்சுக்கலாம். ஃபென்ஸு இங்கே தானே, இங்கேயோ நம்ம பார்த்தோம். ஐயோ எங்கே போணுச்சு, இதா இது 20 ரூபாக்குள்ளே தான் இருக்குமா? ஐயோ எதுன்னு சரி, ஐயோ இது இல்லை, இதோட கொஞ்சம் பெருசு. இங்கே இருக்குது, இதுதான். சரி, 2 கேப் விட்டுட்டு போடுவோம். 1 2 3 இதே மாதிரி நம்ம சுற்றி போடணும். அதுக்குள்ளே இருட்டாயிருச்சா, ஆனால் ஊனா இருட்டாயிடுறது. 1 2 3 ஐ திங்க் இந்த இடம் கேஸ்டலுக்கு போகுது. ரொம்ப பெருசாலாம் பண்ண போகிறதில்ல, ரொம்ப பெருசாக போனால் காசு தான் வேஸ்ட்டு. நீங்கள் பார்த்தாலே தெரியும், ஒரு வாளுக்கு 40 ரூபா, ஆஃப்லைனில் புஷ் பண்ணி 61,000 ரூபா. அதாவது இந்த கேஸ்டலுக்காக தான் பாதி காசை சேர்த்து வச்சுருக்கேன், ஏன்னா கண்டிப்பாக நிறையா காசை பிடுங்கி விட்ருவாங்க, அதெல்லாம் தெரிஞ்சது தான். ஏன்னா வால், அதுக்கடுத்து இந்த ரூஃப்கெல்லாம் கொஞ்சம் காசு கேட்பாங்க, அதனாலே கொஞ்சம் நல்லா கிரைண்டிங் பண்ணி காசு எடுத்துக்கிட்டோம். அதுக்கடுத்து இது மேலே வாலாக போடணும், அதை நம்ம போடுவோம். சரி ஐஸ், நம்ம வந்து இப்போ வாலாக போட்டு முடிச்சிட்டோம். நடுஸில் வந்து ஜன்னல் மாதிரி இந்த வாட்டை வச்சுருக்கோம், அதாவது வெளியில் சும்மா எட்டி பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம ரூஃப் போடணும் மேலே. நில்லுங்க, சீலிங் ரூஃப் இதில் இங்கே வச்சுருக்கோமா? இங்கே 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 எதுலேயுமே இல்லையே, எதுலேயும் இல்லை ஒன்றுத்துலேயும் காணும். இது வேறு எங்கே இருக்கும்? இங்கே தான் எங்கேயோ இருக்குமே, இங்கே தானே எங்கேயோ இருக்கும். ரூஃப் சீலிங்கா? என்ன ஒரு ரூஃப் 80 ரூபாங்கிறாங்க கைஸ், இது அணினா இல்லை, ஒரு ரூஃப் 80 ரூபாயா? ஈஷோ, வேறு வழியில் இதை தான் போட்டு தொலையணும் போல். கைஸ் நீங்களே சொல்லுங்கள், ஒரு ரூஃப் 80 ரூபா நியாயமாவா இருக்குது? ஒரு 50 ரூபா இல்லாட்டி 45 ரூபா வைக்கலாம், அது என்ன 80 ரூபா? சரி நம்ம போடுவோம், ஒவ்வொன்றா போடுவோம், போட்டு தானே ஆகணும். சத்தியமாக இந்த வால்லாம் போட்டு முடிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆணுச்சு. சரி கைஸ், நம்ம வந்து இப்போது மேலே ரூஃப் போட்டு உள்ளெல்லாம் நிறைய செட்டப் பண்ணியிருக்கோம். சத்தியமாக சொல்கிறேன், இதை முடிக்கிறதுக்கு எனக்கு 1 மணி நேரம் ஆயிடுச்சு. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும். ஃபஸ்ட்டு உள்ளே வந்தோடனே இங்கே என்ட்ரன்ஸில் போட்டுட்டு இங்கே கேன்டீனு,
அதுக்கடுத்து இங்கே ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்றதுக்கு. இந்த இடத்துல மட்டும் நான் கொஞ்சம் பேர் உட்காந்துருப்பாங்க. இது ஒன்லி விஐபிஸ். அந்த விஐபி யாரெலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ், அதுக்கடுத்து நான். இவங்க மட்டும் தான் உட்கார முடியும் இந்த இடத்துல அப்படின்னு வச்சுக்கிடுவோம். அது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து இங்கே ரூட்டு போடணும். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆனில் போட்டுருங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோவில் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, நம்ம இப்போ இங்கேருந்து அங்கே ரூட்டு கனெக்ஷன் கொடுக்கணும். கனெக்ஷன் கொடுப்போம். எங்கே கரெக்டாக நில்லுங்க, கரெக்டாக போகணுன்னு நினைக்கேன். அவ்வளோதான், முடிஞ்சது. கரெக்டாக கொடுத்துட்டோம். இப்போ அந்த பார்டரிங் ஒர்க்கெலாம் கொடுக்கணும், அந்த வெளியில் போடுறதெல்லாம். சரி கைஸ், நம்ம அந்த பார்டரிங் ஒர்க்கெலாம் இருக்கட்டும். இப்போது என்ட்ரன்ஸில் நம்ம என்ன வச்சுருக்கோன்னா கேஸ்டல் திஸ் சைட், அப்படியே நம்ம இந்த சைடு வருவோம். சரியா, இங்கே நம்ம ஃபஸ்ட்டு கேண்டீன் இருக்கும். அப்படியே இந்த சைடு வந்தால் இந்த கொலம்பஸ் ரைடு இருக்கும். அப்படியே இங்கே 2 வளைஞ்சு போனீங்கன்னா நம்மளோட கேஸ்டல் தான். சரியா, ஜிஆர்எம் கிங்ஸ் கேஸ்டல். லைக், ஷேர் அண்டு சப்ஸ்கிரைப் அப்படின்னு போட்டாச்சு. சரியா, இங்கே ஒருத்தர் குப்பை, அதாவது அங்கே டஸ்ட்பின் வைக்கணுங்கிறாரு. ஏன்னா நம்ம டஸ்ட்பின் வைக்காமல் விட்டோம், அதனால் வச்சுருவோம். எங்கே வைக்கலாம்? இங்கே வச்சா கரெக்டாக இருக்கும். 1 2 சரி, நம்ம 4 டஸ்ட்பின் வச்சுக்கிட்டோம். இனிமேல் குப்பையெல்லாம் போடணுன்னா அங்கே போட்டுக்கலாம். நம்ம கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கிடுவோம். சரி, ஓகே நம்ம க்ளீன் பண்ணியாச்சு. இங்கேயும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். சரி, இப்போ நம்மக்கிட்ட 69,000 இருக்குது. நம்ம இடம் வாங்கிக்கிடுவோம். எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, இல்லை காசெல்லாம் கரியாக்குறது. பரவாயில்லை, இன்னும் நம்ம நிறைய பில்டு பண்ணணுன்னா இடம் வாங்கி தான் ஆகணும். வாங்கியாச்சு. இப்போது நம்மளுக்கு இவ்வளோ இடம் இருக்குது. சரியா, நம்ம இந்த இடத்துல நிறையா ரைட்ஸ், ஏதாச்சும் ஒரு ரைடெலாம் வைப்போம். இங்கே நிறையா ரோலர் கோஸ்டர் அது மாதிரி. சரி கைஸ், இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.